வணக்கம். நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதில வந்து அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது மீட்டு டிஎன்பிசி 111வது கொஸ்டின் நம்ம ஷார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்திய ரயில்வேயின் தந்தை யார்? அப்படின்னு கேட்டிருந்தோம். ஏ. டெல்கௌசி பிரபு, கி. காரன்வாலிஸ் பிரபு, சி. பெண்டிங் பிரபு, டி. ரிப்பன் பிரபு, டி. விடை தெரியவில்லை அப்படின்னு போட்டிருந்தோம். இப்ப டெல்கௌசி பிரபு பத்தி இப்படி தான் நான் உங்கள எதுக்கு இது மாரி ஷார்ட்ஸ் போடுறோம் ஒருத்தர் கேட்டிருந்தாரே, இது மாரிக்க ஏன் வந்து ஷார்ட்ஸ்ல பாட்டு தேவை அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்தது. நன்றி. இதுக்கு நான் விளக்கம் சொல்லியே ஆகணும். நம்ம நெறைய தேவையில்லாம நேரத்த வேஸ்ட் பண்றோம். யார் யார் டிஎன்பிசி படிக்கிறீங்களோ அதான் இந்த வீடியோவ பார்க்குறீங்க. அப்படி இருக்கக்குள்ள நம்ம நெறைய ஷார்ட்ஸ் எல்லாம் நெறைய பார்ப்போம். நம்மளோட ஜிகே ஷார்ட்ஸ் அதிகமா இடம் பிடிக்கணும். அவங்க நேரத்த வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இத போடுறேன். அதோட அந்த பாட்டு கேட்கக்குள்ள அதுதான் நல்லா ஓடுது. சும்மா போட்டோம்னா அது ஓட மாட்டேங்குது. பாட்டுல போட்டோம்னா அத பார்ப்பாங்க அப்படிங்கிறவங்க நேரத்த வீண் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அவங்க நேரத்த வந்து நல்ல விஷயத்துல பயன்படும். சும்மா சாதாரணமா ஒரு ஒரு வீடியோவ பார்க்குறேன், இத சாப்பிடு அப்படின்னு கொண்டாந்து குடுக்குறாப்புல. பிடிக்கலன்னா கீழ போட்டுரு அப்படிங்கிறான். அது இப்போ 1,00,000 பேர் லைக் பண்றாங்க. இது எதுக்கு இதில என்ன இருக்கு அப்படிங்கிற ஷார்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. அது மணி மைண்டடா இது பண்றாங்க. என்னோட நோக்கம், கொள்கை என்னன்னாக்கா, நல்லா படிச்சு நெறைய பேர உருவாக்கணும். நம்மளால வந்த மாரி இருக்கணும் அப்படி. அவங்க டயத்த வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது மிகப்பெரிய அடுத்தவங்களோட நேரத்த விழுங்குறது வந்து மிகப்பெரிய இது அப்படின்னு நெனைக்கிறேன் நான். அதனால தான் இது மாரி எதுக்கு இத போடுறேன்? இதனால என்னன்னா, யாருக்காச்சும் ஒரு ஒண்ணு தெரியல. அத பார்த்தோம்னா என்ன பண்ணணும்? இது மாரி நீங்க தேடணும். டெல்கௌசி பிரபு யாரு அப்படின்னா, இவர் தான் இருப்பு பாதை இந்திய ரயில்வேயின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. ஆனா டெல்கௌசி பிரபு எப்பன்னா 1848லேருந்து 1856 வரைக்கும் கொல்கத்தாவ தலைநகரமாண்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினோட இதா இருந்தாரு. இவர் ஆங்கில அரசினுடைய விரிவாக்கத்தை வந்து இந்தியாவுல விரிவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரு 3 கொள்கைகள கடைப்பிடிக்கிறாரு. வாரிசிழப்பு கொள்கை, இவர் வாரிசிழப்பு கொள்கை, நாடு இழக்கும் கொள்கை. அதான் வாரிசிழப்பு கொள்கை. வாரிசு இல்லைன்னு நாட்ட விட்டுட்டு போணும். அதாவது இந்த அரசர்கள் வந்து வாரிசு இல்ல அவங்களுக்குன்னா தத்தெடுக்க அனுமதி இல்ல. அவங்க நாட்ட வந்து ஆங்கிலேயர்ட்ட குடுத்தாகணும். அதுதான் நாடு இழக்கும் கொள்கை. 2வது என்ன திட்டம் அப்படின்னா, போர்கள் மூலம் இணைத்தல். இது எல்லாருக்கும் தெரியும். போர்கள் மூலம் இணைத்தல். வாரிசிழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யாருன்னா, டெல்கௌசி பிரபு. வாரிசிழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யாருன்னா, டெல்கௌசி பிரபு. நாடு இழக்கும் கொள்கை. வாரிசு இல்லையெனில் நாட்ட குடுத்தரணும். 2 போர்கள் மூலம் இணைத்தல். 3 நல்லாட்சியற்ற பகுதிகளை இணைத்தல். ஒரு ஒரு அரசர் நல்லா ஆட்சி பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இணைக்கிறது. இந்த 3 கொள்கை கோட்பாடுகள் அடிப்படையில தான் இந்த டெல்கௌசி பிரபு இந்திய ஆட்சி பகுதிகளை ஆங்கில ஆட்சி பகுதியுடன் இணைத்து ஆங்கில ஆதிக்கத்தை விரிவுபடுத்தினார். ஒன்று சாதரா, ஜெய்ப்பூர், சாம்பல்பூர், உதய்பூர், ஜான்சி மற்றும் நாகப்பூரி இந்த இடங்கள்லாம் ஒரு வாரிசிழப்பு கொள்கையில ஆண் வாரிசு மட்டும்தான் வாரிசு. ஆண் வாரிசு இல்ல பெண் வாரிசை வந்து அவங்க வாரிசு எடுத்துக்க அனுமதிக்கல. அதே மாதிரி வாரிசு இல்லாம தத்தெடுத்துக்கவே முடியாது. இந்த வாரிசு இழப்பு கொள்கை மூலம் இது பண்ணாரு. 2 வந்து ஆங்கிலோ சீக்கிய போர்கள். ஆங்கிலேயர்களும் சீக்கியர்களும் நடந்த போர்கள் எல்லாமே சீக்கிய அமைப்பு தலைவர் முல்ராஜ் என்பவர் 1848ல மீது போர் தொடுக்கிறாரு. ஆங்கிலேயர் வென்று பஞ்சாபை இணைச்சிக்கிறாங்க. 3 வந்து 2ஆம் பார்மிய போர். 2ஆம் பார்மிய போர் 1847 நடக்குது. இதுல வந்து பர்மா பகுதிகளை இணைச்சிக்கிறாரு டெல்கௌசி பிரபு. 1856ல அயோத்தி நவாப் வாஷித் அலி ஷா நல்லாட்சி செய்யவில்லை என கூறி அதையும் இணைச்சிக்கிறாரு. அயோத்தி பகுதியை இணைச்சிக்கிறாரு டெல்கௌசி பிரபு. டெல்கௌசி பிரபுவோட கோடை வாழிடம் வந்து கோடை தலைநகரம் வந்து சிம்லாவும், குளிர்கால தலைநகரம் கொல்கத்தாவும் இருந்துச்சு. அப்புறம் வந்து இவர் இருப்பு பாதையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார். இந்தியாவின் ரயில்வேயின் தந்தை என அழைக்கப்படுவதற்கு காரணம் இதுதான். இருப்பு பாதை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினவர் இவர் தான். 1853ல மும்பைக்கும் தானேக்கும் முதல் ரயில் வந்து முதல் இருப்பு பாதை போடப்பட்டு மின்சார ரயில் இயக்கப்பட்டது. மின்சார ரயில் கிடையாது, ரயில் இயக்கப்பட்டது. 1854ல கொல்கத்தாவுக்கும் ராணிகஞ்சிக்கும் ரயில் இயக்கப்பட்டது. 3வதாக 1856ல சென்னை அரக்கோணம் இடையே ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. முதல் ரயில் போக்குவரத்து 1853ல மும்பை தானேவுக்கும், 1854ல கொல்கத்தா ராணிகஞ்சிக்கும், 1856ல சென்னை அரக்கோணத்துக்கு இடையில ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. இதனாலதான் இருப்பு பாதை திட்டத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. இந்திய ரயில்வேயின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. பொதுப்பணித்துறையின் ஏன்னா பொதுப்பணித்துறை தான் உருவாக்குனாரு. மராமத்து இலாக்கா, குடிமராமத்து இலாக்கான்னா பொதுப்பணித்துறை. அதன் தந்தையும் இவர் தான். பொறியியல் துறையின் தந்தை இவர் தான். அஞ்சல் துறையின் தந்தை, தபால் தந்தை அறிமுகப்படுத்தினால அஞ்சல் துறையின் தந்தை அப்படின்னு சொல்றாரு. தபால் தந்தி முறையின் தந்தையும் இவர் தான். வாரிசிழப்பு கொள்கை தந்தைன்னு கூட இவர் சொல்லலாம். வாரிசிழப்பு கொள்கையின் தந்தைன்னு கூட சொல்லலாம். இந்திய ரயில்வே இருப்பு பாதை திட்டத்தின் தந்தை, இந்திய ரயில்வேயின் தந்தை, பொதுப்பணித்துறையின் தந்தை, பொறியியல் துறையின் தந்தை, அஞ்சல் துறையின் தந்தை, தபால் தந்தி முறையின் தந்தை. பொதுப்பணித்துறை குடிமராமத்து இலக்காக இவர் தான் இந்தியாவில் தோற்றி வச்சாரு. பொதுப்பணித்துறை அல்லது குடிமராமத்து இலக்கா இல்லைன்னா மராமத்து இலக்கா.
பொதுப்பணித்துறை இன்னொரு வகையில் எப்படி சொல்லுவாங்கன்னா மராமத்து இலாக்கா. அதை இவர் கிராண்ட் ட்ரங்க் ரோடை வந்து கொல்கத்தா கிராண்ட் ட்ரங்க் ரோடை வந்து இவர் சீரமைச்சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கை கால்வாயை வெட்டினார். 1856 விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்தார். 1856 விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்தார். 1854 சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை வந்து சார்லஸ் வுட் தலைமையில் ஒரு கல்விக்குழு அமைச்சார் 1854. இதன் அடிப்படையில் 1857 சென்னை, மும்பை, கொல்கத்தா பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டது. இது வந்து இந்த இதுமாரி நம்ம ஷார்ட் அப்லோடு பண்ணியிருக்கோம்னா இதோட நோக்கம் என்னென்னா, இதை ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட தொடர்ந்து உள்ள விஷயங்களை எல்லாம் நீங்கள் கேதர் பண்ணணும் அப்படிங்கிறது இதோட நோக்கம். இது பாட்டு போடுறேன், அது போடுறேன், இதெல்லாம் இது வந்து நான் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. டிஎன்பிசி ட்ரை பண்ணுறவங்க மற்ற வேறு யாராலும் சும்மா பொதறிக்காக பாருங்கள், அது தப்பு இல்லை. டிஎன்பிசி படிக்கணும்னா கண்டிப்பாக டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுமாரி சிலது வர்றதெல்லாம் இது பண்ணுங்கள். கார்ன்வாலிஸ் பிரபு வந்து இது இந்திய ஆட்சி பணியின் தந்தைன்னு சொல்லுவாங்க கார்ன்வாலிஸ் பிரபு. ரிப்பன் பிரபு வந்து தல சுய ஆட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. தல சுய ஆட்சினாக்க இந்த இது என்ன உள்ளாட்சியின் தந்தை. உள்ளாட்சி இந்த பிரசிடென்ட் இதுமாரி இதை வந்து வந்து உள்ளாட்சித்துறையை அறிமுகப்படுத்தினது அவர் தான். அதனால வந்து அவர் தல சுய ஆட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இதுமாதிரி கார்ன்வாலிஸ் பிரபு வந்து எப்படி அழைக்கப்படுறாருனாக்கா இந்திய ஆட்சி பணித்துறையின் தந்தை. இந்திய IAS எல்லாம் உருவாக்கினால இந்திய ஆட்சி பணித்துறையின் தந்தை கார்ன்வாலிஸ் பிரபு. கார்ன்வாலிஸ் பிரபு வந்து அந்த மைசூர் போர்கள்லாம் இவரோட தொடர்புடையது. இவர் வந்து மாகாண நீதிமன்றங்கள்லாம் இவர் அறிமுகப்படுத்தினார். வருவாய்த்துறை சீர்திருத்தங்கள்லாம் அவர் மேற்கொண்டார். அதனால் நிலையான நிலவரி திட்டம் அதெல்லாம் கொண்டு வந்தார். இதெல்லாம் நிறையா பிறகு பார்ப்போம். அதனால் கார்ன்வாலிஸ் பிரபு. பெண்டிங் பிரபு தான் சதி ஒழிப்பு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரிப்பன் பிரபு வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அப்புறம் வந்து இது அதில் ரிப்பன் பிரபு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொண்டாந்தார். அப்புறம் வந்து இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன், இந்தமாரி எலெக்ஷன், அதாவது உள்ளாட்சி துறை எலெக்ஷன்லாம் ஏற்பாடு பண்ணார். தல சுய ஆட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதன் அடிப்படையில் தான் நம்ம ஷார்ட்ஸ் போடுறோம். பாட்டு போடுறதுக்காக இன்னும் பாட்டை பார்த்துட்டு உற்சாகமாக அதை ஞாபகம் வச்சுக்கிங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலையும் இந்த ஒரு ஒன்னோட விடை இல்லாமல் எதுக்கு போடுறோம் அப்படின்னா இதில் என்ன விடை அப்படின்னு நீங்களே நான் சொல்ல மாட்டேன். கரெக்டாக பாருங்கள். இது விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்கௌசி பிரபு தான் விடை. இதோட ஆன்சர் என்னென்னா டெல்கௌசி பிரபு. இந்திய ரயில்வேயின் தந்தை யார் அப்படின்னா டெல்கௌசி பிரபு. இதுமாரியே டெல்கௌசி கவு போடாமல் கொசின்னு போட்டால் டெல்கௌசி பிரபு. அது பிரிண்டிங் மிஸ்டேக்கு. அது பிரிண்டிங் டைப்பிங் மிஸ்டேக்காக இருந்துச்சு. அதை திருத்திட்டேன். இந்த டெல்கௌசி பிரபு தான் வந்து இந்திய ரயில்வேயின் தந்தை. இப்போ இந்திய ரயில்வேயின் தந்தை அப்படிங்கிற எடுத்துக்கிட்டிங்கனாக்கா டெல்கௌசி பிரபு என்ன பண்ணார்? கார்ன்வாலிஸ் பிரபு யார்? அவர் என்ன துறை? இந்திய ஆட்சி பணித்துறையின் தந்தை கார்ன்வாலிஸ் பிரபு. ரிப்பன் பிரபு ஸ்தல ஆட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறார் ரிப்பன் பிரபு. இப்படியே ஒவ்வொரு பெண்டிங் பிரபு சதி ஒழிப்புல மேற்கொண்டார். டக்கர்களை அடக்கினார் பெண்டிங் பிரபு. இதுமாரி நிறையா வந்து ஒவ்வொரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு விண்ணோட மூலமாக நம்ம நிறைய உன்னோட தெரிஞ்சுக்கிறது அதோட நோக்கம். அதனால் வந்து பாட்டு போடுறதுங்கிறது நம்ம சில ஷார்ட்ஸ் வந்து 111 எல்லா ஷார்ட்ஸுக்கும் இதுமாரி நம்ம விரிவாக்க பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம டெல்கௌசி பிரபு பொறுத்த வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்னா வாரிசு இழப்பு கொள்கையின் தந்தை, இருப்பு பாதையின் தந்தை, அப்புறம் பொதுப்பணித்துறைங்கிறது உருவாக்கினார். இந்தியாவில் பொதுப்பணித்துறையை உருவாக்குனது தான் பொதுப்பணித்துறையின் தந்தை. கங்கை கால்வாய் வெட்டினார். கிராண்ட் ட்ரங்கோட சீரமைச்சார். சார்லஸ் வுட் அறிக்கை. மும்பை டு தானே முதல் இருப்பு பாதை. கொல்கத்தா டு ராணிகஞ்ச் வந்து 2வது இருப்பு பாதை. 3வது இருப்பு பாதை வந்து சென்னை அரக்கோணம் 3வது இருப்பு பாதை. இந்த 3 இருப்பு பாதைகளும் ஒரு காலகட்டத்தில் தொடங்கப்பட்டுச்சு. இவரோட தலைநகர் கோடை தலைநகர் சிம்லாவும் குளிர்கால தலைநகர் கொல்கத்தாவும் இருந்துச்சு. அது இல்லாமல் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இவரை இந்த சார்லஸ் வுட் அறிக்கை அடிப்படையில் 3 பல்கலைக்கழகங்கள் மும்பை, கொல்கத்தா அமைக்கப்பட்டது. டெல்கௌசி பிரபு 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சட்டத்தை ஏற்றினார். அப்புறம் வந்து வாரிசு இழப்பு கொள்கை, வாரிசு இல்லாத நாடுகளை இணைத்து 3 வகையான இணைப்பு மேற்கொண்டார். 1 வாரிசு இழப்பு கொள்கை, 2 வந்து போர்கள் மூலம், 3 வந்து நல்லாட்சி புரியவில்லை என சொல்லி சில அரசர்களை தன்னோடு இணைத்துக் கொண்டார். டெல்கௌசி வாரிசு இழப்பு கொள்கையின் தந்தையும் இவர் தான். வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தினர் டெல்கௌசி பிரபு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுமாரி ஒன்னோட தெரியணுங்கிறதா காரணம் இல்லாமல் இதை நான் போட்டுக்கிட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த ஒன்னோட இதுமாரி எல்லா ஷார்ட்ஸையும் பாருங்கள். பார்த்துட்டு இதே மாதிரி விடைகளை நீங்களே தேர்வு பண்ணுவீங்க. நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.